அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியில் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 73 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து இருக்குது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போலேருந்து ஓப்பனிங்கில் இருக்கும் அப்படின்னா, நாளையில் இருந்து, அதாவது 12/3/2025 காலையில் 10 மணிக்கு, நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து ஓப்பனாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் 31/3/2025 இந்த மார்ச் எண்டு வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஓரியன்டட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதனுடைய சிலபஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து கட்டாயம் அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவ் டேட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து சண்டேயில் வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் டேட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து போட்டிருப்பாங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜூனியர் என்ஜினியர், ஓகேங்களா. இதுக்கு என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து 73. இதில் அன்ரிசர்வ்டு வந்து 30, ஓபிசிக்கு 8 சீட்டு, எம்பிசிக்கு 13 சீட்டு, அப்புறம் இபிசி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அதுக்கு வந்து 1, அப்புறம் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமுக்கு வந்து 1 ஒதுக்கியிருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12, எஸ்டிக்கு வந்து 1, பிடிக்கு வந்து எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அது வந்து பார்த்திங்கன்னா சீட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் டிசைரபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எ டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆஃப் எ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்கணும். இதில் குறிப்பிட்டு சொல்லும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அதை வந்து முடிச்சிருக்கணும். இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனில் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் டிப்ளமோ இன் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் டெக்னிக்கல் போர்ட் வித் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் அக்வயரிங் டிப்ளமோ பண்ணதுக்கு அப்புறம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கரெக்டாக நோட் பண்ணிங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி, பிசிஎம், இபிசி, எம்பிசிக்கு வந்து 3 years ரிலாக்ஸேஷன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. 30 வயசுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிசி வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 33 வயசு வரைக்கும் எழுதலாம். எஸ்சி 35 வயசு வரைக்கும் எழுதலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணாங்க, அவங்க ஒர்க் பண்ண பீரியட் ப்ளஸ் 3 years வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதனுடைய சிலபஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிலபஸ் தான். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது இந்த கோடிங், டீகோடிங், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், அப்புறம் சிலாஜிசம், வென் டயக்ராம், இந்த மாதிரி ஈஸியான டாப்பிக்கில் இருந்து இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் இந்தியன் பாலிட்டி, அப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ், ஜிகே, அதுக்கப்புறம் ஜெனரல் சயின்ஸ் வச்சுருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 கொஷின் கிட்ட கேட்பாங்க. கம்ப்யூட்டர் அதேமாரியே தான் 5லேருந்து 6 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. இது வந்து பேப்பர் 1, இது ஹச்எஸ்சி லெவலில் தான் இருக்கும். பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா டிகிரி இல்லைனா டிப்ளமோ லெவலில் வந்து இருக்கும். இது வந்து சப்ஜெக்ட், ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபிசிக்ஸை படித்தாலே போதும். ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திஆர் அகாடமியில் வந்து அட்மிஷன் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது. தேவைப்படுறவங்கள வந்து உங்களுடைய நேமை வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமை வந்து கிராக் பண்ணலாம். ஓகேங்களா. நன்றி, வணக்கம். இதற்கான டேட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 31 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உடனே இதை குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகப்படியான காம்படிஷன் இருக்காது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்தவங்க கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.